ஹெல்தியா சிறுதானியங்கள்ல சேர்த்து செய்யற கார வகைகள்னு விதவிதமான சுவைகளில் சுவைத்திட நூறுக்ஸ். கான்டாக்ட் 9842928220. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது ஒரு புது விஷயத்தெல்லாம் நான் வந்துட்டு எடுத்துடல. பட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனால பெருசாக பேசப்படலை அப்படிங்கிற ஒரு ரீசனாலையும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடந்த 2-3 வருஷமாக எல்ஜி சைட்லேருந்து ஒரு ட்ரோன் ஃபோன் மாதிரி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், ஒரு கான்செப்ட் ஃபோன் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இது வரைக்கும் இன்னும் கொண்டு வரல. பட் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போராடாமல் அவன் போகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சரில் எல்லா கையிலுமே அந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பெக் அப்படின்னா எத்தனை ஜிபி ரேம் இருக்கும், எத்தனை ஜிபி ரோம் இருக்கும், அது வேணாங்க. ஏன்னா அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. பட் அதையே கொண்டு வர மாட்டாங்க. கான்செப்ட் ஃபோன் அப்படிங்கிறனால ப்ராசஸர்லாம் வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்க டிஃபரெண்டான விஷயத்தை மட்டும் தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் டைம் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னடா ஃபேஸ் டைம் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃப்ளையிங் ஃபேஸ் டைம். ஸோ அந்த மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அதுவும் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு நகருது பார்த்தீங்களா. அந்த கேமரா சென்சார் மூலமாக, ஃப்ரண்ட் கேமரா சென்சார் மூலமாக அந்த ஆப்ஜெக்டை வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி வச்சோன்னே அந்த ஆப்ஜெக்ட் எங்கிட்டாவது இங்கிட்டு மூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். மூவ் ஆகிற பட்சத்தில் அதுவும் அதோட சேர்ந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். எல்லாரும் ஜூம் ஆப்பில் வந்துட்டு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு ட்ரைபாட் இல்லாதவங்க இப்படி பிடிச்சிட்டே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ட்ரைபாட் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எனக்கே இந்த ட்ரைபாட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டு அது பாட்டு நின்றுட்டு இருக்கும், நானும் பேசிக்கலாம். ட்ரைபாடு செலவும் மிச்சம். இந்த விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்க டிஃப்ரெண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட்டர் மோட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுவும் எல்லார் விஷயத்துல எல்லார் ஃபோன்லையும் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளையிங் தேட்டர் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பக்கம்லாம் உங்கள் கண்ணு திரும்புதோ அந்த பக்கம்லாம் வந்துட்டு ஃபோன் போயிட்டு வரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜியோ ஃபோன்லேயே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த ஜியோ ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க வீடியோ பிளேயில். இப்போ அதர் தன் தட் எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் கிட்டத்தட்ட ஒர்க் ஆகும். அந்த ஆப்போட லிங்க் நான் அந்த வீடியோ பிளேயரோட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ இப்படி கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கண்ணை லைட்டாக அந்த மாதிரி திருப்பினா கூட அது வந்துட்டு வீடியோ பாஸ் ஆயிடும். எப்படி வந்துட்டு அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரண்ட் கேமரா மூலமாக நம்ம கண்ணை வந்துட்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கும் அந்த சென்சார். நம்ம கண்ணை வந்துட்டு அந்த வீடியோவில் ஃபோக்கஸ் ஆகிறத விட்டுட்டு வெளியில் இங்கிட்டு மூவ் ஆனாலே வீடியோ வந்துட்டு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது நல்ல விஷயம். பட் இங்கே எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதே தான் கையில் பிடிச்சிட்டு இருப்போம், அது வந்துட்டு ஃப்ளையிங் மோடில் இருக்குது. ஸோ நம்ம கண்ணு திரும்ப வீடியோ பாஸ் ஆகுது. பட் கண் எங்கெல்லாம் திரும்புதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூடயே சேர்ந்து வரும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே அடுத்து என்ன ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி எக்ஸ்ட்ரீம் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் குதிக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ளையிங் மோடில் 360 மோடில் அதுவும் கவர் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். 360 மோட் அப்படின்னா நம்ம கண்ணு பார்க்குறது வந்துட்டு 120 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்ம ஹோல் பிளேஸும் அந்த ரொட்டேட் ஆகுறது ஃபுல்லாமே 360 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் சைடுமே சேர்த்து கவர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் சரௌண்டிங் மோட். இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்லாம் வச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விபத்து நிறையா நடக்குது. சிங்கத்துக்கிட்ட வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தவறி உள்ளே விழுந்து அடி வாங்கினவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. அது ஃப்ளையிங் மோட்லேயே நம்ம சரௌண்டிங் பண்ணி வளைச்சு ஃபோட்டோ எடுக்கும். வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், அந்த வாட்சில் கனெக்ட் ஆகிக்கும். ப்ளூடூத் மூலமாகவோ ஒய்ஃபை மூலமாகவோ வாட்சில் அக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ அக்சஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ட்ரோனாகவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த 5வது விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் திங்க் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சவங்களை பற்றி நான் பேசலை, தெரியாதவங்களுக்கு இப்போ 4 விஷயம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அடுத்த மைண்ட் செட்டில் இது கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இந்த விஷயம் மாசான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செல்ஃப் சார்ஜ் மோட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படி வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டீங்கனாலும், இல்லை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஏதோ வச்சுட்டு சார்ஜ் ஏதோ டேபிள் இருக்குது அப்படின்னாலும் கூட சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லிமிட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லோ சார்ஜ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிட்டு ஒயர்லெஸில் சார்ஜ் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒயர்லெஸ் சார்ஜில் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் எந்த இடத்துல வந்துட்டு அது பிளேஸில் வந்துட்டு இருந்ததோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இது ஒரு செம்மையான அப்டேட் தான். இது பாசிபிள் தான். ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரோன் கேமரா ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அதுவே கூட அது எங்கிட்டாவது ஒரு ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணோன்னே சென்சார் அப்படியே அந்த ரிமோட் எங்கே இருக்கோ அப்படியே ரிவர்ஸ் அந்த டிரான்ஸ்மிட்டர் நோக்கி ரிவர்ஸாக நோக்கி வந்து சேர்ந்துடும். இது ஒரு நல்ல அப்டேட் தான். அதை சின்னமாக இவங்க சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். பட் நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த
ஃபேன் எவ்வளோ நாளைக்கு சுற்றும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. சார்ஜ் டெஃபினட்டாக பயங்கரமாக இழுக்கும் அப்படிங்கிறது விஷயம். ஏன்னா நார்மலாக நம்ம வீடியோஸ் யூடியூப் சோஷியல் மீடியா ஃபீட் பண்ணுறதுக்கே வந்துட்டு நிறையா வந்துட்டு இழுக்குது சார்ஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேன் அதிகமாக சார்ஜ் தேவைப்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். வேணா அந்த ஃபேனோடு சேர்த்து ஒரு பவர் பேங்கையும் கட்டி தொங்க விட்டாங்க அப்படின்னா சமாளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா? எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 60,000 கிட்ட சொல்கிறாங்க. LG U+ அப்படிங்கிறது தான் அதோட பிராண்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கீழே என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வர்றான்.